சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். நீ புடவை கேட்டல, பாவம் அது வீடு வரைக்கும் கொண்டு போறதுக்கு உனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால உன் புடவையை பிரசாதமா மாத்தி பொட்டலத்துல கட்டி கொடுத்துருக்கேன், எடுத்துட்டு போ. புரியலையா? உன் கல்யாண புடவைதான். ஒரு நூல் கூட விடாம எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை தான் பொட்டலமா கட்டி உனக்கு கொடுத்துருக்கேன், கொண்டு போ. அடுத்த வருஷத்துல இருந்து உனக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா உனக்கு கல்யாண நாள் வந்தா கை கட்டி என்கிட்ட வந்து புடவை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது பாரு. அடி பாவி, நான் புனிதமா நினைச்ச ஒரு விஷயத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டேடி. உன்னை எரிச்சு சாம்பலாக்காம நான் விட மாட்டேன்டி. நான் யாரடி எவ்வளவு தைரியம் இருந்தா நெஞ்சு கல்யாணம் புடவையை எரிச்சு சாம்பலாக்குவேன். உன்னை எரிக்காம நான் விட மாட்டேன்டி. சாட்சி இல்லாத நாயே, பொம்பளை அடி நீ. நீ ஊருக்கார நாய். ஏய் போடி, உன்னை அழிக்காம விட மாட்டேன். எம்எல்ஏ கை வச்ச உன்னை காஞ்சனா, காஞ்சனா. ஆமா, வீட்டுக்கு போகல என்ன? ஏதோ கிளம்பிட்டோமா, வரமா. கவிதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லத்த, நல்லாதான் இருக்கேன். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். நேராச்சு, போய் தூங்கு. சரி. அவ கிடக்குற எச்ச புத்திக்காரி. குடும்பம் தாம்பத்தியம் அதோட புனிதம் அவளுக்கு எங்கடி தெரிய போறது? சரி, கல்யாண புடவை இல்லைன்னா என்ன இப்போ? அதோட நினப்பு உன் மனசுல இருக்குல்ல? வேற புடவை கட்டிட்டு கோயில் போயிட்டு வா போ. நான் எங்கேயும் போல மண்ணி. கோயிலுக்கு போனோமா? கோயிலுக்கு நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். புருஷனே இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன புடவை சென்டிமெண்ட்? புடலங்க புடவை. யார் இது? ஓ நீயா? எதுக்கு வந்த? உன் பொண்டாட்டி என் கல்யாண பட்டு புடவை எரிச்சு சாம்பலாக்குனா இப்ப ஒன்னு அனுப்பி என்னையே எரிச்சு சாம்பலாக்கி கொண்டு வர சொல்லிருக்காளா? நான் அதுக்காக வரல மேடம். இது என்ன புது மரியாதை எல்லாம்? மேடமா, நான் உன் வீட்டு வேலைக்காரியா? அதான் வாய் நிறைய ஆயான்னு கூப்பிட்டியே, அப்படியே கூப்பிடு. ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கா. என்ன விஷயமா வந்திருக்கீங்களோ அதை சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்கோ. உங்க கோபம் எனக்கு புரியுது. என்னடா அந்த சுரேஷ் பொண்டாட்டி தாசனா மாதிரி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு காரணம் இருக்கு. எங்க அம்மா இறந்து போனது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவங்க எதனால இறந்தாங்கன்னு தெரியுமா? எங்க அம்மா கடைசி கட்டத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ உங்க அம்மாவுக்கு உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனோவியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாரு. அம்மாவோட கையை பிடிச்சு இந்த அளவுக்கு உங்க மனசை பாதிக்கிற மாதிரி அப்படி என்னம்மா கவலைன்னு கேட்டேன். அவங்கனால பதில் பேச முடியல. கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுச்சு. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமைக்கு உன் பொண்டாட்டி ஆளாக்கிட்டு போயிட்டான்னு எங்க அம்மா அழுதாங்க. என் புருஷன் ஆம்பளை இல்ல, அதனால அவர் கூட வாழ பிடிக்காம ஊர் விட்டு போறேன்னு கவிதா சொல்லிட்டு போனாலாம். பொண்டாட்டி எப்படி சொல்றான்னா அது உண்மையா இருக்குமோன்னு ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேவலத்தை போக்கணும்னா நீ எப்பாடுபட்டாவது உன் பொண்டாட்டியோட சேர்ந்து இருக்கணும். இதுல எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கிக்கிட்டு நீ தாண்டா அந்த பழியை தொடக்கணும்னு சொல்லி எங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறக்காக தான் கவிதா பண்ற எல்லா அட்டகாசத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால கவிதாவை பணிய வைக்க முடியல, அதான் நான் பணிஞ்சு போயிட்டேன். கவிதாவோட சேர்ந்து வாழணும், அதுக்காகத்தான். உங்க நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா இருக்கு.
நீங்க சொல்றதை கேட்டு வருத்தப்படக்கூடிய நிலைமையில நாங்க இப்ப இல்ல. ஏன் கதையை சொல்லி உங்க பரிதாபத்தை சம்பாதிக்கிறக்காக நான் இங்கே வரல. இந்தாங்க. என்னது? பிரிச்சு பாருங்க. மணி, என் கல்யாண புடவை மணி. ஐயோ, இது இது அப்படியே இருக்கு மணி. இது எப்படிங்க? கவிதா அந்த புடவை என்கிட்ட கொடுத்து எரிக்க சொன்னப்போ எனக்கு மனசு கேட்கல மேடம். ஏன்னா இதோட மதிப்பும் புனிதமும் எனக்கு தெரியும். அதனால வேறொரு புடவையை எடுத்து எரிச்சு அந்த சாம்பல் அவகிட்ட கொடுத்தேன். இந்த புடவையை மறைச்சு வச்சிருந்து இப்போ எடுத்துட்டு வரேன். சுரேஷ், நீங்க செஞ்சிருக்கிற இந்த உதவியை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன் சுரேஷ். ஐயோ, இது என்னமா உதவி? நான் கவிதாவோட சேர்ந்து சில சமயம் உங்களை என்னன்னோ பேசியிருக்கேன். அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா இன்னும் நான் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. காஞ்சனா, நாம எதையும் உண்மையா நேசிச்சோன்னா அது எங்க இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்மளை தேடி வருங்கிறது உண்மையா எடுத்து பாத்தியா? ஆமா மணி. ஐயோ, என்ன நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் சுரேஷ் இதோ ஒரு நிமிஷத்துல வாங்க வாங்க. சுரேஷ், நான் உங்களை கோவமா பேசிட்டேன், சாரி. என்னங்க நீங்க? ஐயோ, நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. வந்து உட்காருங்க, வாங்க உட்காருங்க. செல்வி, இன்ஸ்பெக்டர் தேவநாதன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். லஞ்ச் ரெடி பண்ணி வை. சரி, மதியம் என்ன சமையல் பண்ணட்டும்? என்னம்மா இதுக்கெல்லாம் போய் நான் மெனு ரெடி பண்ண முடியுமா? ஏதாவது மீனுக்குன்னு வாங்கி குழம்பு வச்சிரு, அப்படியே மீனை வறுத்துரு. சரிம்மா, கேட்டு தரேன். வரேன். அப்பா பாய். டாடா சொல்லு. பாய் டா செல்லம். டாடா. யாருமா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அத்தா, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. ஒரு சொம்பு தண்ணி குடிக்கீங்களா? தண்ணி குடிச்சா பசி ஆறிடுமா? என்ன அத்தா பண்ண சொல்றீங்க? நாதியத்த போனதுக்கு 4 சக்கரை தேறதுக்கு உங்களை மாதிரிதான் எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. என் புருஷன் சின்ன வயசுலயே எங்களை தவிக்க விட்டு ஓடி போயிட்டாங்க. அன்னையில இருந்து மாடா தேஞ்சு ஓடா உழைச்சு அந்த பிள்ளைய நான் வளர்த்தேன். அவ வேற ஒரு சாதிக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி போய்த்தா. ஐயோ, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. வயசான காலத்தில் கஞ்சி தண்ணி ஊத்த கூட நாதி இல்லாம வேலை தேடி வீடு வீடா அலையிற. எங்கேயும் வேலை கிடைக்கல அத்தா. உழைச்சு சாப்பிடணும்னுதே அப்பத்தே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல மனசு, உதவின்னு யார் வந்து கேட்டாலும் இல்லேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு. ஆத்தா, என் பொண்ணு மாதிரி இருக்கீங்க, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க ஆத்தா. சம்பளம் என்று எதுவும் கொடுக்க வேண்டாம், 2 வேளை சோறு போட்டா போதும். உங்க காலுக்கு செருப்பாக கிடந்து தேயிற ஆத்தா. எங்க வீட்ல வேலை எதுவும் இல்லையேம்மா. ஆத்தா, அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இந்த பாருங்க, செட்டிநாடு பக்கந்தே எனக்கு ஊரு. நான் நல்லா சமையல் பண்ணுவேன். கூட மாட ஒத்தாசையா இருந்து சமையலும் பண்றேன். துணிமணி கூட துவைச்சு போடுறேன். இந்த பிள்ளைய கூட நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். சம்பளம் எதுவும் கொடுக்க வேண்டாம் ஆத்தா, 2 வேளை சோறு போட்டோம். சரி, அழாதீங்க. வாங்கம்மா, மதியம் சமையல் செஞ்சு காட்டுங்க. பிடிச்சிருந்தா வேலைக்கு வச்சுக்கிறேன். கொப்படையம்மா உங்களை நல்லா வச்சிருக்கட்டா ஆத்தா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தேவான. சரி, வாங்க. வாடா, வா. ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸ் ஹியர். வணக்கம் மேடம், நான் தான் சிட்டுக்குருவி பேசுறேன். சொல்லுங்க சிட்டுக்குருவி, என்ன போன காரியம் சக்சஸா? சக்சஸ் மேடம், நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் கலியமூர்த்தி வீட்டில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். குட். நிலைமை இப்போ எப்படி இருக்காங்க? என் கண்ட்ரோலில் தான் மேடம் இருக்கு. நீ சமையல் பண்ணு பார்க்கலான்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. நான் செட்டிநாடு கை பக்குவத்தை வச்சு வளைச்சு பிடிச்சிட்டேன் மேடம். உங்க டேலண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே மேடம். இன்ஸ்பெக்டர் கலியமூர்த்தி வீட்டில்
ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்கிற நிம்மதியோட நீங்க இருக்கலாம். இனிமே அங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் படம் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தட்ஸ் குட். ஓகே, நீங்க எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க சிட்டுக்குருவி. என்னோட மொபைல் நம்பர் தெரியும்ல, ஏதாவது தேவைன்னா எமர்ஜென்சினா காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே மேடம். தேங்க்யூ. என்னம்மா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கிற, என்ன விஷயம்? இல்லப்பா, இந்த சிட்டுக்குருவி இருக்காங்கல்ல, அவங்க களியமூர்த்தி வீட்ல போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க என்னப்பா பேருக்கு தகுந்த மாதிரி நுழைய முடியாத இடத்துக்குள்ள எல்லாம் நுழைஞ்சிருவாங்க போல் இருக்கு. விட்டா ஒரு கண்ணில் பூந்து இன்னொரு கண்ணில் வந்துருவாங்க போல. அம்மா, போலீஸ் இன்ஃபார்மர் போலீஸை விட சுறுசுறுப்பா கூர்மையா இருக்கணுமா? சொன்ன மாதிரி இவங்க நிஜமாவே ரொம்ப கூர்மைதான்ப்பா. அப்போ சிட்டுக்குருவி ஆண்டவரப்பு வீட்டுல கட்டின கூட்டை கலைச்சிட்டு கலியமூர்த்தி வீட்டுக்கு போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லு. எனக்கு முதல்ல அந்த களிமூர்த்தியோட ஆக்டிவிட்டீஸை கவனிக்க சொல்லணும். நீ வேணா பாருமா, கூடிய சீக்கிரம் அவன் ஜாதகத்தையே கொண்டு வந்து கொடுத்துருவா. கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவனோட ஜாதகத்தை நான் மாத்துறேன். செல்வி, செல்வி. வந்துட்டேங்க. என்னங்க? ஏன் செல்வி, நான் வெளியே போயிட்டு வந்தா காலை கழுவிட்டு தான் உள்ள வருவேன்னு தெரியும்ல. பைப்ல தான் தண்ணி வரல, பக்கெட்ல தண்ணி வைக்கலாம்ல. ஐயோ, உள்ள வேலை இருந்ததுனால மறந்துட்டேங்க. இதோ கொண்டு வர சொல்றேன். தேவியானி அம்மா, ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வாங்க. தெய்வான அம்மாவா? யார் அது? இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. கும்பிடுறேங்க ஐயா. எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்க. காரைக்குடியாங்க. செட்டிநாடு சமையல் ரொம்ப அருமையா பண்றாங்க. இன்னைக்கு மதியானம் கூட இவங்க தான் சமைச்சாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சம்பளம் வேண்டாமா, சாப்பாடு போட்டா போதுமா? நீங்க காரைக்குடியா இல்ல அதுக்கு பக்கத்துலயாமா? காரைக்குடியே தாங்க ஐயா. நான் காரைக்குடியில் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நீ காரைக்குடியில் யார் வீட்டில் இருந்த? தானா சொன்னா வேணு செட்டியார் அவங்க வீட்டிலதே 7 வருஷமா சமையல் செஞ்சிட்டு இருந்தேன். அப்படியா? அவர் வீட்டு ஃபோன் நம்பர் இருந்தா கூட நான் விசாரிக்கிறேன். ஐயா, அந்த செட்டியார் அவங்களுக்கு சமையல் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அவங்க பிள்ளையெல்லாம் மலையாவில் இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க மலையாவில இருந்து வந்து செட்டியார் அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயா. சரி, அந்த ஊர்ல வேற யார் வீட்டு அட்ரஸாவது கூட, இல்ல யார் வீட்டு ஃபோன் நம்பராவது கொடு. ஆத்தி, எனக்கு ஒரு ஃபோன் நம்பரும் அட்ரஸும் தெரியாதுங்களையா. என்னம்மா நீ காரைக்குடியில் இருந்தன்ற, யார் வீட்டு அட்ரஸும் தெரியாதுன்ற, யார் வீட்டு ஃபோன் நம்பரும் தெரியாதுன்ற? ஐயா, நான் வேலை செஞ்ச வீடு 10 கட்டு வீடு. நான் அந்த கோடியில் சமையல் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கோடியில் வாசப்படம் இருக்கும். அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள ஆத்தாத்து போயிடும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு விவரமே எனக்கு தெரியாதுங்களையா. ஓஹோ, அப்படியா? சரி, கிளம்பு. இந்த வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவையில்ல. பாவங்க, கிளம்பு. ஐயா, வயிற்று பாட்டுக்கு தைய வேலை பார்க்க எனக்கு சம்பளம் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை சோறு போடுங்க ஐயா. பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. இங்க பெரிய மனசு பண்ற அளவுக்கு எங்க நிலைமை இல்லம்மா. இந்த புடி, கிளம்பு. புடி. என் பைய எடுத்துட்டு கிளம்பு. அறிவு இருக்கா உனக்கு? முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு நாங்க தான் பொதுமக்களுக்கு சொல்றோம். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற என் வீட்லயே முன்ன பின்ன தெரியாத ஆளு வேலைக்கு வச்சிருக்க. இல்லைங்க, சமையல் நல்லா செய்வேன்னு சொன்னாங்க. வாய மூடு. சமையல் சமையல் சமையல். என் மேலேயே என்கொயரி இருக்கு. நானே சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் இருக்கேன். இந்த நேரத்தில் வெளியாள் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா நான் என்ன நினைக்கிறது? இவ்வளவு வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம் தான் ஞாபகம் வரல. நீ வேற நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கிற. வர போறவங்களெல்லாம் சம்பளம் கேட்கலன்றதுக்காக வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்க. இந்த பார், இனிமே யாரை சேர்க்கணும்னாலும் என்ன கேட்டு தான் சேர்க்கணும். புரியுதா? சரிங்க, உங்களே கேட்குறேன். போலீஸ்காரன் முன்னாடி போலீஸ்காரமா தான் யோசிக்கணும். எல்லாத்துக்கும் தலையை மட்டும் ஆட்டு. கிளம்புமா. போதும், கிளம்பு. சரி, தண்ணி எடு.
என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அங்க என் தம்பி நடக்க முடியாம வெளவெளத்து போய் கிடக்குறான். ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும், துணிமணி மாத்தி விடணும். நீ பக்கத்துல இருந்தா தான் நல்லது. எங்க அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை. இதெல்லாம் நீ செய்யாம வேற யார் செய்வா? இந்த நேரத்துல அவனை பழி வாங்கணும்னு வீம்பு பண்ணிட்டு இருக்க. அவன் உனக்கு தாலி கட்டின புருஷன். அதை நீ ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. தாலி கட்டின புருஷன், தாலி கட்டின மட்டும் புருஷனோட எல்லா வேலையும் முடிஞ்சிடுதா? அவரால எனக்கும் என் பிள்ளைக்கு என்ன பிரயோஜனம்? ஒருவேளை சோறு போட்டிருப்பாரா, இல்ல துணிமணி தான் எடுத்து கொடுத்திருப்பாரா? ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியலையே. அவன் நிலைமை மோசம்ங்கிற நீ என்னமோ பழைய கதையை பேசிட்டு இருக்க. ஆமா, இத்தனை நாளா இருக்கமா பழச்சமான்னு யாரும் வந்து எட்டி பார்க்கல. நாதி இல்லாம நாங்க அனாதையா இருந்தோம். இப்ப உங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக என் வீட்டு படி ஏறி உறவு கொண்டாட வந்திருக்கீங்களே. அவர் நல்லா இருந்திருந்தா வந்திருப்பீங்களா? எனக்கு அவன் தம்பி, உனக்கு புருஷன். கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் எல்லாம் பேசிட்டு இருக்க. மனுஷனா இருந்தா ஈவி இறக்கம் காட்டல. ஆனா இவருக்கு ஐயோன்னு இறங்குனா 6 மாசம் பாவம் பிடிக்கும். அப்போ அவன் செத்தா கூட நீ பார்க்க வர மாட்டியா? இத பாருங்க, இந்த கூச்சல் போடுற வேலையில உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு மேல இங்க வந்து கத்துறீங்க? உங்க தம்பி உழைச்சு போட்ட நானும் என் பிள்ளையும் சாப்பிடுறோம். அந்த ஆளு கடக்கண்ணி வச்சுட்டு நல்லா இருந்தப்ப கூட வீட்டுக்கு அரிசி வேணும் பருப்பு வேணும்னு யாரும் போய் அங்க நிக்கல. தட்டுக்கட்டு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு புத்தி சொல்லி நீங்க திருத்த முடியல. எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? நீ சொல்றது அத்தனையும் உண்மை கீதா. நான் இல்லங்கல. இப்ப அவன் முடியாம இருக்கான். இந்த சமயத்துல நீ அவனை பொறுப்பா பாத்துக்கிட்டீனா அவன் திரும்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல கீதா? இத பாருங்க, எனக்கு எந்த சொந்த பந்தமும் வேண்டான்னு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். இருக்கிற உறவுதான் அறந்து போச்சு. மறுபடியும் எதுக்காக என்ன தேடி வரீங்க? என் புள்ள மேலந்தால் நிழல் கூட பட வேணாதான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நிம்மதியை கெடுக்காதீங்க, போயிடுங்க. நீ எல்லாரும் பொம்பளைன்னு வச்சு வீடு தேடி வந்து பேசுன பாரு. என்ன நானே அடிச்சுக்கணும். புருஷன் சரியில்லைன்னா பொண்டாட்டி தான் திருத்தணும். அதை விட்டுட்டு தனியா இருந்தா யாருக்கு மானக்கேடு? உனக்கு தான் மானக்கேடு. உன்னையும் ஒருத்தன் பெத்து மொட்டை அடிச்சு காது குத்தி கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு உன் அப்பன். அவனை வீடு தேடி போய் முதல்ல செருப்பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் வீடு தேடி நான் வந்தேன் பாரு. என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும். மூஞ்சி முகரையும் பாரு.